அனைவருக்கும் வணக்கம். PS ஐயர் சமையல் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு சமையல் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெரைட்டி ரைஸ். அதுலயும் குறிப்பா இந்த வெரைட்டி ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது தயிர் சாதம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா லெமன் சாதம், தேங்காய் சாதம், அப்படி வரிசையா நம்ம தக்காளி சாதம் இப்படி சொல்லலாம். இதுல வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா தேங்காய் சாதம். இன்னைக்கு நம்ம அந்த தேங்காய் சாதத்தை எப்படி டேஸ்டா பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல நீங்க ஒரு குக்கரை அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல பட்டாணி, ஊற போட்ட பட்டாணி, அதாவது ஊற போட்ட பச்சை பட்டாணிய என்ன பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுல கடுகு தாளிச்சு கொட்டி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு அது பொன்னிறமா சிவந்ததும் அதுல கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலை போட்டு அதை நல்லா வெடிச்சதும் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி துண்டுகளை நாம அதுல போடணும். அப்புறம் சின்ன சின்ன நறுக்கி வச்சிருக்கிற ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதும். பச்சை மிளகாயை அதுல போட்டு நம்ம என்ன பண்றோம், லேசா அதை வதக்குறோம். அது வதக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாய் எல்லாம் வந்து நல்ல வதங்கிடும். அது வதங்கிடுச்சுன்னா தான் வந்து அதுல காரம்லாம் இறங்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப அந்த ஊற வச்ச ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்ச பட்டாணியும் அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்குறோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே திருவி வச்சிருக்கிற ஒரு அரை மூடி தேங்காய், துருவ முடியல அப்படின்னா அதை மிக்சியில போட்டு நறுக்கி மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்காங்க. இதை நம்ம ஒரு அந்த பாத்திரத்துல போட்டு நல்லா வதக்குறோம். அந்த தேங்காய் வந்து நல்ல பொன்னிறமா வரணும். பொன்னிறமா வந்த பிறகு அதை நம்ம தனியா எடுத்து வச்சிரும். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, பட்டாணி அதுல போட்டிருக்கோம். இப்ப பெருங்காயத்தூளையும் அதுல நம்ம சேர்க்கிறோம். பெருங்காயத்தூள் ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் சாதம் கலவைக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஏற்கனவே நம்ம வடிச்சு வச்சிருக்கக்கூடிய சாதத்தை வந்து அதுல போட்டு நம்ம கிளற போறோம். சாதம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப உதிரா இருக்கணும். சாதம் குழஞ்சிடக்கூடாது. எப்பயுமே புழுங்கரிசி சாதமா இருந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்பவுமே சாதம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய வைக்காம சாதம் வெந்திருக்கவும் செய்யணும். அதே நேரத்துல வந்து அது சாப்பிட்றதுக்கு உதிராவும் இருக்கணும். உதிரா வடிச்ச சாதத்தை இந்த தேங்காய் கலவையில நம்ம கொட்டி என்ன பண்ண போறோம், இப்ப நல்ல கிளற போறோம். ஒரு 3ல இருந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம இதை தயார் பண்றோம். இப்ப நம்ம இந்த சாதத்தை நல்ல கிளற போறோம். தேவையான அளவு உப்பை முதல்ல மேலோட்டமா அப்படியே நல்ல தூவிக்கோங்க. அதிகமா உப்பு போட்டுறாதீங்க. இப்ப பாருங்க இந்த சாதம் வந்து எவ்வளவு அருமையா வெந்திருக்குது. அதுவும் இல்லாம நல்ல உதிரா இருக்குது. எப்பவுமே சாதம் வடிக்கும் போது அரிசியை பாத்திரத்துல போட்டுட்டு ஒரு 4 விரல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்துங்க, இல்லைன்னா குழஞ்சு போயிடும். இப்ப தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் அதுல ஆட் பண்றோம். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்ல சாதத்தை கிளற போறோம். அடிவெட்ட நல்ல கிளறணும். அப்பதான் வந்து இந்த தேங்காய் இந்த சாத்தோட ரொம்ப மிக்ஸ் ஆகி கரெக்டா சாப்பிட்றதுக்கு இதா இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் தேங்காயும் இதுமா, ஒரு பக்கம் சால்ட்டு, ஒரு பக்கம் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்காது. நல்ல ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்ல கிளறுங்க. கிளறிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. அப்பதான் வந்து அந்த இது வந்து எல்லாம் ஊறி நல்ல சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கும். இப்ப நம்ம அதை வந்து நல்ல கிளறணும், அடிவட்ட கிளறணும். பாருங்க எப்படி நல்ல உதிரா இருக்கு. சுட சுட சாத்தை போட்டு எப்பயுமே பிசையக்கூடாது. ஒரு 10-15 நிமிஷம் நல்ல ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டு பிசைஞ்சிங்கன்னா அந்த சாதம் வந்து அப்படியே உதிரா இருக்கும். அதுல வந்து நல்ல நம்ம வந்து அந்த தேங்காய் கலவையில மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நல்ல கிளறியாச்சு, எல்லாம் சூப்பரா கலந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கு இந்த தேங்காய் சாதம். பாருங்க, அதை பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. பட்டாணி கலந்த தேங்காய் சாதம் குழந்தைகள் இருந்து பெரியவர்களுக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த தேங்காய் சாதத்தை நீங்களும் இதே மாதிரி செய்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நிறைய பேர்களுக்கு வந்து நம்ம இந்த வீடியோ போடுறதே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சமையல் ஓரளவு தெரிஞ்சவங்க, இல்லைன்னா தெரியாதவங்க, சமையல் செய்யறதுக்கு முடியாத கஷ்டப்படுறவங்க, எதையாவது செய்து வீட்டுல திட்டு வாங்கினவங்க, இவங்களுக்காக அந்த மாதிரியான வீடியோ பதிவை நம்ம போடுறோம். படாடமா காஜு கத்திலி அது இதுன்னு எதுவும் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் நம்ம வந்து வீடியோ பதிவுல போடல. இதெல்லாம் பின்னாடி போடலாம். இப்ப நம்ம சமையல் தெரியாதவங்களுக்காக முதல்ல ரெகுலரா நம்ம என்ன சமையல் பண்ணுவோமோ அதைத்தான் நம்ம வீடியோ பதிவுல போட்டுட்டு இருக்கோம்.
இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.